தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். உரையாடுவோம் அவரோடு. சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ பணம் இருக்குங்க உங்ககிட்ட. நான் நினச்சா 25 கோடி 30 கோடி குத்து ஒரு எம்எல்ஏ தூக்க முடியும்னா கார்பரேட் பிடியில் போய் மாட்டிக்கும். இப்போ நான் ஒருத்தர் லாட்ரின்னு பேசுறதுனால எல்லாம் லாட்ரி பேசுகிறாங்களா, இல்லை எல்லாரும் லாட்ரின்னு பேசுறதுனால நான் லாட்ரின்னு பேசுறேனா? மக்கள் பேசுறது தான் பத்திரிகையாளர் பிரதிபலிக்கிறேன். எனக்குன்னு லாட்ரி ஏற்புடையதா எதிர்ப்புடையதா இல்லை. இப்போ லாட்ரி மாடல்னு இந்த பேர் வருது, இது எங்கேருந்து வருது, யாரால வருது? ராகுல் காந்தி பேபி அவர்கள்கிட்ட பேசினாரு, அது என்ன அரசியல்? அப்ப நீங்க போக்க கெடுத்து விட்டுட்டீங்க. ஆனா இது போக போக பார்க்கணும். இப்போ காங்கிரஸ் தமிழகத்துல பொறுத்தளவுல திமுகவுல இருந்து பிரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி ஒரு முன்னுதாரணமாக ஆகிவிட்டது. இப்போ விசிகே கம்யூனிஸ்டுகள் எல்லாமே திமுகவை குற்றப்படுத்தக்கூடிய அந்த மூட்லேயே இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ கடைசியா மதிமுக திரு வைகோ அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை திமுக மீது வைக்கிறாங்க. இதுதான் வாய்ப்பு நம்ம இதுல இருந்து போறதுக்கு அப்படிங்கிறதுக்காக வைக்கிறாங்களா, நேர்மையாக குற்றச்சாட்டுன்னு சொல்லி இதை எடுத்துக்கலாமா? சார், அதாவது திமுக கூட்டணியில மொத்தம் 5 கட்சிகள். பிரேமலதா விஜயகாந்த் குழப்பத்தில் இருக்கிறார். விஜய் அவர்களையும் சாடுகிறார். அதே சேம் டைம் திமுகவை விட்டு கொடுக்கறதுல அது ஒரு அப்புறமா சொல்றாங்க, நான் போயிருந்தா எனக்கு துணை முதலமைச்சரே கிடைச்சிருக்கோன்றாங்க. இதையும் பேசுறாங்க, அதையும் பேசுறாங்க. ஒரு வழவழ குழக்குழன்ற அந்த நிலைமையில இருக்குது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐயுஎம்எல், விசிகே, காங்கிரஸ், எம்டிஎம்கே இவங்கெல்லாம் தாவேக்காவை விட அதிகமா விஜய் பெருமை பேசுபவர்கள் யாருன்னா இன்னைக்கு இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்க தேடினீங்கன்னா இவங்க தான். தாவேக்காவுக்கு கரண்ட் இன்னும் கொஞ்ச நாள் போக போக கரண்ட் தட்டுப்பாடு இருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, குடிக்க தண்ணி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இவங்களுமே வக்காலத்து வாங்கி பேசுவார்கள். தாவேக்கா பேச தேவையில்லை. தாவேக்காக்கு பதிலாக இவர்கள் பேசக்கூடிய தன்மையில வந்துட்டாங்க. இதுல கம்யூனிஸ்ட் கட்சி விதிவிலக்கு. கம்யூனிஸ்ட் தோழர்களோ கம்யூனிஸ்ட் தலைவர்களோ எங்கேயுமே தோழர்கள் போய் தேவையில்லாம முட்டு கொடுக்கறது கிடையாது. எப்பா இது தப்புனா இது தப்பு, இது சரினா சரி. தோழர் கனகராஜ் கூட பத்திரிகையாளர்கள் சந்திப்புல இல்லை ஒரு சில தொலைக்காட்சிக்கு ஊடகத்துக்கு யூடியூப்ல பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, மோசமா மலிவா எதனா பண்ணாங்கன்னா நாங்க எங்க ஆதரவை திரும்ப பரிசீலனை பண்ண வேண்டியது இருக்கும்ன்றாங்க. விவசாயிகள் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறது அரசுக்கு அது முறையல்ல அப்படின்ற மாதிரி அந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அதே நேரத்துல நாங்க தான் உங்களுக்கு வேணுன்றது கொடுத்துட்டோம் இல்ல இந்த 118க்கு, அப்புறம் எதுக்கு நீங்க மாற்று கட்சி மற்ற கட்சியில எல்லாம் போய் பேசுறீங்க? அவங்க இது குதிரை பேர் அரசியல்னு வருது, இது விமர்சனம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட்காரர்கள் கேட்கிறாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் தோழர்களை பொறுத்தவரையிலும் கையில காசு இல்ல, ஊழல் பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல, ஆட்சியில அதிகாரம் கொடுத்தாலும் வேணாம், எனக்கு உன் ஆட்சி அதிகாரம் உன் அமைச்சரவை எல்லாம் வேணாம், ஏழைப்பாழ மக்களுக்கு எதனா கோரிக்கை செஞ்சு கொடு, அதுக்குதான் நான் உங்க கூட இருக்கிறேன்றாங்க. அப்ப தாவேக்கா என்ன செய்யணும்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகளை பாதுகாப்பு கேடயமா பற்றி கொள்ள வேண்டும். கம்யூனிஸ்ட கேடயமா வச்சுக்கிட்டு கம்யூனிஸ்ட் சொல்படி பேச்சு கேட்டு போனாங்கன்னா இந்த அரசு மரியாதையோட மாண்போட தொடரும். ஆனா கம்யூனிஸ்ட் சொல்றது சொல்லிக்கிட்டோம், நான் இங்கிட்டு 4 பேரை தூக்குறேன், அங்க ஒரு 8 பேரை வலிக்கு வாங்குறேன், ஒரு 20 பேருக்கு சால்வ போட சபாநாயகரை வச்சு பண்றேன், அந்த அரசியலை தான் பண்றாங்க. அதே தான் இப்போ காங்கிரஸுக்கு ராஜ்யசபா கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த சீட்டு தாவேக்காக்கு போயிருந்தா கூட அது ஒரு இயல்பு. ஆனா இவங்க காங்கிரஸ் கூட சேர்ந்து பண்ணக்கூடிய அரசியல், இந்த மற்றவர்கள் ஊழல்வாதிகளா குற்றச்சாட்டு இருக்கிறவங்க அவங்க யாருன்னா வந்தா சேர்த்துக்கிறது, சூழ்நிலை கெட்டவர்கள் மாறுபவர்கள் அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சுயமரியாதை தான் முக்கியம், மண்டிடாத மானம் தான் மார்க்சிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இங்க இருக்குது. உங்க நல்ல நேரம் அவங்களே உங்க கூட சேர்ந்து இருக்கிறாங்க. அதை எடுத்துக்கிட்டு போவீங்க பாப்பீங்கன்னு பார்த்தா மாத்தி 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 பேச. அது அந்த விஷயத்துல தமிழக காங்கிரஸ் டெல்லி காங்கிரஸ் பிரிவுபடுது. நீங்க கூட ஸ்டார்டிங்ல சொன்னீங்க. அதே மாதிரி மத்தியில இருக்கிற மேல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தமிழக கம்யூனிஸ்டுக்கு முரண் இருக்கு, இது வெளியில வர்றதில்ல. இந்த பேபி அவர்கள் போன் பண்ணி பேசுறது, இங்க விஷயம் தலையிடுறது, ராகுல் காந்தி பேபி கிட்ட பேசுறது, அவரு அதுக்கப்புறம் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்றது, இந்த இந்த சேட்டெல்லாம் நிறைய இருக்கு. இதனால ஒரு சில பாதிப்புகள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வருது. இங்க இருக்கக்கூடிய இதே சீதாராம் யெச்சூரி காலகட்டத்துல எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட தோழர் என்னோட காம்ரேட் தமிழ்நாட்டில் இருக்கார்,
மாநில தலைவர் இருக்கிறாரு, மாநிலத்துல இவங்கெல்லாம் முக்கியமானவர், எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட பேசிக்கணும்னு சொல்லி பேசப்பட்ட காலங்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு மத்தியில இருக்கிற கம்யூனிஸ்ட்காரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது பேசும்போது பார்த்தா அப்படியே ராகுல் காந்தி எதிர்க்கிற மாதிரி, கேரளால பயங்கரமா சண்டை போற மாதிரி, கத்தி எடுத்து குத்துக்கிற மாதிரிலாம் டிராமா தமாசு. ஆனா இங்க ராகுல் காந்தி சொன்னா மேல இருக்கிற கம்யூனிஸ்ட்காரங்க கேட்கிறாங்க. கீழே இருக்கவங்களோட நிலைப்பாடு அது கிடையாது. இங்க மக்கள் கூட நிக்கணும்னு நினைக்கிறாங்க இங்க இருக்கிற தோழர்கள். உங்களுக்கு நானே கேட்கிறேன், டெல்லியில உட்காந்துக்கிற ஆளுக்கு தமிழ்நாடு அரசியல் என்ன தெரியும்? கொள்கை ஒண்ணுதான், கொள்கையில மாற்றுக்கிறது கிடையாது. தொழிலாளி பிரச்சனை பெருசாச்சுன்னா சத்தியமா சொல்றேன், பேபி அவர்களும் பேசுவாரு. பட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க டெல்லியில உட்காந்துக்கிட்டு ஏன் நீங்க தமிழ்நாடை வந்து கண்ட்ரோல் பண்ண பாக்குறீங்க? இப்போ டெல்லி வந்து தமிழ்நாடு வேற டெல்லி வேறன்றது இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளோட சித்தாந்தம். அதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா இதே வேலையை காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் நீங்க பண்றீங்களா இல்லையா? இத பாஜக பண்ண வேண்டி வாய்க்கிலேயே பேசுறீங்கல்ல. பாஜக டெல்லி எப்படி இதுல தலையிடணும்னு கேக்குறீங்கல்ல, இவ்வளவு நாள் கேட்டிருந்தீங்கல்ல. இப்ப இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? ராகுல் காந்தி பேசலையா? ராகுல் காந்தி தமிழ்நாடு அரசியல தலையிடலையா? காங்கிரஸ் வந்து சப்போர்ட் கொடுத்தாலும் மெஜாரிட்டி வரல. ஆனா அதிமுகவை சேர்க்காம அதிமுக உடைச்சி அந்த எம்எல்ஏவை வாங்கன்னு போட்ட அந்த திட்டம், அந்த கேவலமான அரசியல் பேரம் யாரு போட்ட திட்டம்? அது வரணும்ல, அந்த உண்மை இன்னும் வெளில வரல. அது யாரு போட்ட திட்டம்? எந்த தேசிய தலைவர், எந்த பெரிய மாண்பு மிகையெல்லாம் உட்காந்து அதை போட்டுங்க. அதாவது உதயநிதி ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டாங்க, திமுக அதிமுக சேரப்போகுது, அவங்க இவரை முதலமைச்சர் ஆக்க போனாங்க. இந்த கதையெல்லாம் பேசுறீங்கல்ல, லென்த்தா பேசுறீங்கல்ல. சரி, ஓகே, இதை நான் வந்து மறுக்கவோ ஏற்கவோ, நான் அந்த கட்சியை சார்ந்தவனோ இல்லை உள்ள உட்காந்து நான் பார்க்கல, என்கிட்ட ஆதாரமோ தரவுகளோ இல்லை, இதை விமர்சனமாக நீங்கள் வைக்கிறீர்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அது நடக்கல. ஆனா இது நடந்துச்சு. ஆமா, இதை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டேங்குது? கொல்லப்புறத்துல ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு போறீங்க, உங்களுக்கு 34 35 சீட்டு எம்எல்ஏ இருக்கா? 5 சீட்டை வச்சுக்கிட்டு 6 மாசத்துக்கு ராஜ்யசபா சீட்டு வாங்குறீங்களே. தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டு தானே போச்சு. இப்போ தமிழகத்தை சார்ந்த ஒருத்தருக்கு அந்த பதவி கிடைச்சதுன்னா நான் இவ்வளவு பேச போறது இல்லை, கொடுத்தாங்கனால சந்தோஷம். ஆனா என் பார்வையில முதல்ல அந்த பதவி வந்து தாவேக்காக்கு தான் போகணும். இப்ப இதுல நம்ம தாவேக்காவை குறை சொல்லல, அவங்க வந்து ராஜ்யசபா சீட்டு அவங்க யாருக்கு வேணா கொடுக்கட்டும். நான் காங்கிரஸை தான் குறை சொல்றோம். ஏன் இப்படி அல்பத்தனமா எல்லா விஷயத்துக்கும் அலையிறீங்க? இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியை 4 சீட்டு கொடுத்தாங்கப்பா, அவங்களும் அமைச்சர் பதவியில வரணும்னா வரலாம். அவங்க கௌரவமா கண்ணியமா, நான் வந்து திமுக கூட சேர்ந்து நின்று ஜெயிச்சேன், நான் வாங்கின ஓட்டுல உதயசூரியன் ஓட்டு திமுகவோட உழைப்பு இருக்கு, கொஞ்சம் கண்ணிய குறைவா இருக்கும், அங்க நின்று ஜெயிச்சுட்டு இங்க போய் சேர்ந்துக்கிட்டா கண்ணிய குறைவா இருக்கும். அதே நேரத்துல ஸ்டாலின் கிட்ட கேட்டோம், கவர்னர் ஆட்சி வந்துடும் அப்படின்னா அது பிரச்சனையாகும், நீங்க வேணா சப்போர்ட் பண்ணுறதா பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு பெரிய மனுஷன் சொல்லிட்டு ஒதுக்கிட்டாரு. இதெல்லாம் யாரும் பேச மாட்டேன்றீங்க. இது நல்லா இருக்குல்ல இந்த அரசியல்? இது மாண்பான அரசியலா இல்ல இது மெச்சத்தக்க அரசியலா? கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த அரசியல் அழகா இருக்கா இல்ல காங்கிரஸ் பண்ற அரசியல் அழகா இருக்கா? இதுல தாவேக்கா வந்து காங்கிரஸ் கூட தான் க்ளோஸ். ஏன்னா உங்களுக்கு பழக்கம் வழக்கம் எல்லாமே அவங்களோட ஒத்து போகுது. எல்லாமே காவி சட்டை வல்லூருக்கு போட்டாங்கன்னு பிரச்சனை, இது எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. ரைட்டு, காங்கிரஸ் இதில் என்ன பண்ணீங்க? கவர்னர் பற்றி எதுனா ஒரு கண்டனம் இல்லை ஒரு அறிக்கை எதுனா ஒன்று எதுனா பண்ணீங்களா? ராஜ்யசபா பதவி கொண்டு ஓடி வரீங்களே திபின்னு. அதே மாதிரி மேகதாதுல அணை கட்டியே தீர்வுன்னு சொல்லி டிகே சிவகுமார் சொல்றாரு. ராஜ்யசபா சீட்டு டிகே சிவகுமார் கிட்ட கேட்க வேண்டியதானே? கர்நாடகத்திலே வாங்கிக்க வேண்டியதுனே. தமிழ்நாட்டு சீட்டு எடுத்துன்னு போயிங்க, யாரோட ஆதாயத்துக்கு சார் இதெல்லாம் பண்றீங்க? சார் விஜய் சாருக்கு ஃபுல்லா தெரியாது சார், அவர் வந்து அரசியலுக்கு கத்துக்குட்டி, கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆகுது, முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்து 1 மாசம் ஆகுது இன்னையோட சேர்த்தா, அதான் ஒரு மாசம் கம்மி, ரைட்டுங்களா? அவர்கிட்ட கேட்கும் போது அவரு சரி பாவம் நம்ம கூட இருந்தாங்க, நமக்காக எதிர்கட்சியில் இருந்தாலும் விசுவாசத்தை நம்ம கிட்ட காட்டினாங்க, துரந்திர வேலைலாம் பார்த்துக்கிறாங்க, அதனால நம்ம போட்டு கொடுப்போம்னு சொல்லி கொடுத்துட்டாரு ஏஜென்ட்டுக்கு மாதிரி சீக்ரெட் வேலைக்கு. ரைட்டு, அதான் வாங்கிட்டீங்க. ரைட்டு, தமிழகத்துக்காக எதனா ஒரு விஷயத்துல பேசியிருப்பீங்களா? பேசுறீங்களா? இப்ப எதுவுமே பேசலையே. ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் கூட பண்ணலைங்க இங்க தமிழ்நாட்டில், வந்து பிரச்சாரம் கூட பண்ணாம 5 சீட்டு கம்யூனிஸ்ட் உழைப்பு, திமுக உழைப்பு, எல்லா உழைப்புலையும் சேர்த்து வாங்கி போட்டு
பிரச்சாரம் பண்ணாத ஒரு மாநிலத்திலேருந்து ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு போறீங்களே, இங்கே இருக்கக்கூடிய அந்த 108 எம்எல்ஏவோட எண்ணிக்கையை வைத்து உங்களை மாதிரி ஆளை பார்க்க முடியுமா சார்? நான் ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ராகுல் காந்தியும் விஜய் சாரும் ஒரு விஷயம் பயங்கரமாக ஒத்து போகிறாங்கன்னா, உழைப்பு கம்மி உழைப்பு கம்மி உழைப்பு கம்மின்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். உழைக்காம ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா போதும் சார், அவ்வளோ ஆசைப்படுறாங்க. இது யாருக்கு போயிடும்? யாரோ ஒரு சுப்பேன் குப்பை இப்ராஹிம் இஸ்மாயில் ஆண்டனி இல்லை ஒரு டேவிடு தாவேக்கா காரங்களுக்கு இது போயிடும். தாவேக்காக்கு வர வேண்டிய ராஜ்யசபாவை தட்டி அழகா பேசி பறிச்சிட்டிங்கன்னு சொல்ல மாட்டேன், அப்படியே ஆசையா பேசி அன்பா பேசி அதுக்கப்புறம் ஒரு சில இதெல்லாம் பேசி வாங்கிட்டீங்க. இப்போ இதே ராஜ்யசபா எடப்பாடி பழனிசாமி கிட்ட வாங்குறது கஷ்டம், ஸ்டாலின் கிட்ட வாங்குறது கஷ்டம், ஆனால் விஜய் கிட்ட வாங்குறது கஷ்டம். ஏன் சொல்லுங்க? எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் இந்த 2 பேர்களுக்கும் அதனுடைய கஷ்டம் தெரியும். அந்த ராஜ்யசபா சீட்டு எவ்வளவு முக்கியம் தெரியும். நாளைக்கு எதனா பாராளுமன்றத்தில் எதனா ஒன்று வருது கொள்ளுதுன்னா ஓட்டு மாற்றி போடுறதோ இல்லை ஒரு கருத்து சொல்றதோ இல்லை தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை பாராளுமன்றத்தில் பேசணும்னா அந்த குரல் வேணுன்றது அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியாது, அதனுடைய கஷ்டம் தெரியாது. அதுக்கு 35 எம்எல்ஏ இருந்தாதான் அது ஆக முடியும், அந்த அந்தஸ்து கிடைக்கும்ன்றது தெரியாது. பிரேமலதா விஜயகாந்த் எதுக்கு கோச்சிட்டு போனாங்க? ஒத்த ராஜ்யசபாக்கு தானே. டிஎம்டிகேவா அதிமுகவா? அதிமுக முடிவெடுக்கிறது எடப்பாடி பழனிசாமி. ஒப்பந்தம் போட்டோம், காட்டணும், அக்ரிமெண்ட்லாம் கண்டாங்க. ஆமா சொன்னோம், பேசணும், கொண்டோம், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கலையே. கூட்டணி தொடரணும்னு பார்த்தோம், கூட்டணி தொடரல. அப்ப எதுக்கு அது முரண் இருக்கு? நீங்க வந்தா அவ்வளவு சீட்டு வேணும், இவ்வளவு சீட்டு வேணும், செலவு வேணும், அது வேணும், இது வேணும்ன்றீங்க. நான் என் கட்சிக்காரருக்கே கொடுத்துட்டு போறேன், சீட்டையும் என் கட்சிக்காரருக்கே கொடுக்குறேன், ராஜ்யசபாவும் என் சீட்டே கொடுக்குறேன். எனக்கிட்ட அது தப்பு கிடையாது. நான் சார் அதாவது அவர் எழுதி கொடுத்தாரா எழுதி கொடுக்கலையா அது அவங்க 2 பேருக்கு தெரியும். இவங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். அந்தந்த கட்சிக்காரங்க தான் சார் அந்தந்த ராஜ்யசபா சீட்டுக்கு தகுதியானவங்க. இதுதான் தார்மீக அடிப்படை, இதுதான் யதார்த்தம், இதுதான் நியாயம். அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்கதான் சார். மக்கள் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க சார், அந்த ஓட்டின் அடிப்படையில் எம்எல்ஏ வருது சார், அந்த எம்எல்ஏ அடிப்படையில் எம்பி ராஜ்யசபா எம்பி கிடையாது சார். அதை மடைமாற்றம் பண்ணி வேற கட்சிக்கு கொடுக்குறீங்கன்னா இது என்ன? இது பிளாக்ல இப்போ ஒரு எல்லாருக்கும் டிக்கெட் விற்கும் போது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வேற ஒருத்தருக்கு கொடுக்குற தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம், அதுக்கு பேர் என்ன சார்? பிளாக் மார்க்கெட் சொல்லுவாங்களா? இப்போ யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போகாம நீங்க வேற ஒருத்தருக்கு கொடுக்குறீங்களா? சட்டம் என்ன சொல்லுது? ஒரு கட்சிக்கு 35 எம்எல்ஏ இருந்தா அந்த கட்சி நாமினேட் பண்ற ஆளுக்கு கொடுக்கலாம்னு சட்டம் சொல்லுது. நாமினேட் பண்றதுல பேர் மாத்திக்கலாம், கட்சியை மாத்தலாம். ஆனா பொது பார்வையில பொது புரிதல் என்ன நினைப்பீங்க நீங்க? நம்ம அதிமுக கூட்டு போட்டா அதனுடைய பயன் லாபங்கியமோ அதிமுக. ஆனா மாறுதே. இதெல்லாம் யாரும் பேசுறது கிடையாது, இதெல்லாம் யாரும் சொல்றது கிடையாது. ராகுல் காந்தி இதெல்லாம் பேசி இதை மறைக்கிறதுக்கு தான் போயிட்டு கலைஞர் வாழ்க, அவர் அதை பண்ணாரு இதை பண்ணாரு அப்படி இப்படின்னு சொல்லி யாரும் இதெல்லாம் திமுக காரங்க இதை கேள்வி கேட்டாங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும்ல, மட்டமா இருக்கும்ல. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவனை ஒரு சில கடினமான வார்த்தைகளை பேசிட்டார் ராசா, கொஞ்சம் ஆபாச வார்த்தைகள் மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி எதுவும் கேட்டுட்டாங்கன்னா கழுவி யாருன்னா ஊதிட்டாங்க தெரியாம இருக்கிறது பேசி இந்த மாதிரி மடைமாட்டம். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாள்ல ராகுல் காந்தி அவர்கள் சமூக நீதிக்காகவும் தமிழக மக்களுடைய கண்ணியத்திற்காகவும் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லி புகழாரம் சூட்டியிருக்கிறாரு. அதுபோல கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய டிகே சிவகுமார் அவர்கள், விஜய் அவர்கள் மெச்சூரிட்டி இல்லாத அரசியல்வாதி, தேசிய காங்கிரஸ் விஜயுடைய கட்சியோட கூட்டணியில் இல்லை, தமிழக காங்கிரஸ் தான் கூட்டணியில் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த வெளிப்பாடு இருக்குல்ல, அது தாவேக்கா கூட நம்ம போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வுடைய அடிப்படையில் இதை வெளிப்படுத்துகிறாங்களா, இல்லைன்னா என்ன இதனுடைய பின்னணியில்? முதலில் கலைஞருக்கு புகழாரம் சூட்டுவது கரெக்டு தான். ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு சில திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு அவர் மீது நல்ல கருத்தும் இருக்குது, விமர்சனமும் இருக்குது. ஆனால் ஒரு பெரிய தலைவர், தமிழ்நாட்டினுடைய அவர் இருந்த காலகட்டத்தில் அவர் பண்ண அரசியல் ஒரு நிறைய விஷயங்களை புரட்டி போட்டது, ஒரு சிலரோட வாழ்வாதாரம்லாம் மேம்படுத்தியிருக்கிறாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அந்த மாதிரி ஒரு தலைவரை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தலைவர் தமிழகத்தில் தமிழனா அவரை பாராட்டுறாங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி விஷயத்தை நம்ம அதை வரவேற்கிறோம் ஃபஸ்ட்டு.
ஆனால் அதை தாண்டி அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் இருக்கு பாருங்க, இது வந்து சுயநலவாதத்தோட அரசியல். அதாவது எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறது, அப்புறம் பழகிற மாதிரி பழகிறது, அப்புறம் பார்த்தாம போகிறது, அதுக்கப்புறமா வந்து புகழாரம் சொல்கிறது. இப்போ தாவேகா வந்து திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு கையில் கங்கணம் கட்டிக்கிட்டு பேசுகிறாரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அவரோட அந்த பதவியேற்பு விழாக்கு வந்துட்டு நட்பு பாராட்டுறீங்க, கட்டி பிடிக்கிறீங்க, எல்லாம் சொல்கிறீங்க, வாழ்த்து சொல்கிறீங்க. 2 பேர் அமைச்சரவையில் போய் உட்காந்துக்கிறாங்க, இனிக்க பழகுறாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால, அவங்க இப்போ அமைச்சரவையில் இருக்கிறதுனால அந்த அமைச்சர் தாவேகாக்கு வந்து அவங்க வந்து போதிய அளவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க, முட்டு கொடுக்குறாங்க, இட்டு கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு இது புரியல. எதுனா தமிழக காங்கிரஸ் வந்து கையில் நிற்கும், தேசிய காங்கிரஸ் வந்து கால் சின்னத்தில் நிற்குமா? ரெண்டுத்துக்கும் தலைவர் யாரு? எல்லாமே வந்து இப்போ இந்த தமிழகத்தில் சீட்டு கொடுத்தீங்களே, இந்த லிஸ்ட்டு வந்து எங்கேருந்து ரிலீஸ் பண்ணீங்க? சத்தியமூர்த்தி பவன்லேருந்து ரிலீஸ் பண்ணீங்களா, இல்லை 10 ஜன்பத்தரோட ஏஐசிசிலேருந்து ரிலீஸ் பண்ணுறீங்களா? அப்போ இது மாதிரிலாம் ஏமாத்தாதீங்க. அதாவது இந்த சைடு வந்து அப்புறம் பாவம் அப்படி இப்படி, இதுக்கு பேர் தான் வந்து இங்கிட்டு ஒரு 4 குத்து, இங்கிட்டு ஒரு 4 குத்து, இங்கே ஒரு 10 வணக்கம், அங்கிட்டு ஒரு 10 வணக்கம். அது அந்த அரசியல் பண்ணாதீங்க. அப்போ இது வந்து மக்களையும் மற்றவங்களை வந்து குழப்புறது. இன்னொன்று இவங்க நினைக்கிறாங்க மக்களுக்கு இப்படியும் சொல்ல அப்படி, அதனால தெரியவா போகுது. அதனால் வந்து இவங்களோட லாபத்துக்காக தாவேகா கூட போயிட்டாங்க. இப்போ அங்கே போனதெல்லாம் திமுக கொஞ்சம் கோபத்தில் இருக்குது. சரி, திமுக இப்போ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிக்க வேண்டாம், பகச்சிக்க வேணான்னு சொல்லிட்டு நாளை பின்ன இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற வேலை தான் இது. இப்போ பிஜேபி என்ன பண்ணுச்சு? எடப்பாடி பழனிசாமி கோபமாக இருக்கிறாரு, அதுவாக இருக்கிறாரு, எதுவாக இருந்தால் அவருக்கு அதே நேரத்தில் செங்கோட்டையனை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. ஒரு உள்கட்சி விஷயத்துக்குள்ளே தலையிடுறது கொள்வது, அதுக்கப்புறமா வந்து அவங்களும் நம்மளையும் ஒரு 4 பேர் வந்து கேட்கட்டும், நம்ம 4 பேர் நமக்கு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இந்த சாதாரண அரசியல் தான் இப்போ காங்கிரஸ் பண்ணுது. நீங்கள் வந்து இதுக்கப்புறம் திமுகவை பாராட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த தார்மீக அடிப்படையும் எதுவுமே கிடையாது. கலைஞர் அவர்கள் நீங்கள் பாராட்டினது அப்படின்றது தனிப்பட்ட கருத்து. ராஜ்நாத் சிங் வந்து இங்கே வந்து கலைஞரோட தபால் தலை வெளியிட்டதே வந்து இங்கே விமர்சனம் ஆச்சு. நீ பொழுதுக்கும் வந்து எதிர்ப்புன்னு அரசியல் பேசிட்டு எதுக்கு அவரை போய் கூப்பிட்டு வந்தீங்க? அப்போ உண்மையிலேயே நீங்கள் பிஜேபியை கொள்கை ரீதியாக எதிர்க்கிறீங்களா, இல்லை நாடகம் ஆடுறீங்களா, இல்லை சமரசம் பண்ணிக்கிற மாதிரி நடிக்கிறீங்களான்றது வந்துச்சு. அதே கேள்வி அதே பொருள் இன்னைக்கு காங்கிரஸ் பேரியத்துக்கு வரும். இப்போ வந்து நேஷ்னல் லெவலில் வந்து நாங்கள் கூட்டணியில் வந்து திமுகவோடு இருக்கிறோம், தமிழகத்தில் வந்து தமிழக காங்கிரஸ் வந்து தாவேகாவோட கூட்டணி இருக்குன்னா அதெல்லாம் கேட்குறதுக்கே அருவருப்பாக இருக்குது. தேசிய அளவில் நமக்கு ஒரு பிடிமானம் வேணும், நாளைக்கு இவங்க நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு தந்திரத்தை வந்து மேற்கொள்கிறாங்க. தந்திரம் தான் சார். டி.கே. சிவகுமார் தந்திரம், சுயநலவாதம். அவங்க எது பண்ணாலும் சரி, மற்றவங்க யாருன்னா பண்ணால் அது தப்பு. இவங்க எல்லாம் பண்ணலாம், இவங்க இந்தி திணிக்கலாம், அது அன்னைக்கு பிரச்சனை கிடையாது. இவங்களுமே வந்து பண்ணையார் மாதிரி நடந்துக்குவாங்க. நீட்டு தேர்வு எடுத்துகிட்டு வந்து இவங்க தான் ஜிஎஸ்டியை வந்து இவங்களும் அந்த வரி அதிகமாக வேல்யூ ஆட் டேக்ஸ்லாம் இவங்க பீரியடில் ஏற்றப்பட்டது, அதெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து சுங்கவரி சாலை வந்து 2 பேரும் சேர்த்து தான் மக்களை வந்து கஷ்டப்படுத்தினாங்க அதிகமாக. அதாவது வாஜ்பாய் பீரியடில் கோல்டன் குவார்டர்லேட்டர் தங்க நாற்கரங்க வந்துச்சு. ஆனால் அந்த திட்டத்தை அதுக்கப்புறமா இன்னும் வேகமாக நல்லா பண்ணி நிறைய சுங்கவரி போட்டு தக்காளி வியாபாரிக்கிட்டையும் மக்கள்கிட்டையும் அதிகமாக வந்து சுங்கவரியை வசூலிக்கிறது தான் தேசிய கட்சிகளினுடைய நோக்கம். அவங்களுக்கு வந்து என்னென்னா, இப்போ மாநில அரசு எப்படி நம்மகிட்ட உரியுதோ அதே மாதிரி தான் மத்திய அரசும் உரியுது. அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஆனால் இந்த முரண் இருக்குது பாருங்கள். அதாவது விஜய் சாருக்கு மெச்சூரிட்டி இல்லை அப்படின்றது அது உங்கள் கருத்து. கூட்டணியில் இருக்கிறீங்க, கொள்றீங்க, மேகதாது இஷ்யூவில் உங்களுக்குள்ள பிரச்சனை வருது, அதெல்லாம் ரைட்டு. மற்றபடி தமிழக காங்கிரஸ்க்கு ஒரு நிலைப்பாடு, மத்தியில் இருக்கிற பெரிய காங்கிரஸ்க்கு ஒரு நிலைப்பாடுன்றது தான். அதெல்லாம் என்னது இது ரொம்ப மோசமாக இருக்குது, கேட்காததான் இருக்குது. எவ்வளோ விஷயம் மாற்றி அரசியல் பண்ணுறதுனால எப்படியெல்லாம் முட்டுக்கிட்டு எப்படியெல்லாம் வந்து வாயில் மாற்றி பேச வேண்டியதாக இருக்கு பாருங்க. அதாவது இவங்களோட சொந்த எம்பிக்களே வந்து என்ன பேசியிருக்காங்க, அஜய் மாக்கான் வந்து என்ன பேசியிருக்காருன்னா, ஆம் ஆத்மி கட்சி குதிரை பேர அரசியல் பண்ணிக்கிறது, ராஜ்யசபாவை விற்குது, காசுக்கு விற்குதுன்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. எப்ப பேசுறாருன்னா ஏப்ரல் மாசத்துல பேசுறாரு, இந்த வருஷத்துல. இப்ப போய் கேட்கறாங்க, என்னங்க தாவேகாவோட சீட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்களே, உங்களுக்கு எம்எல்ஏவே இல்லைன்னா இது நட்புன்றாங்க. அப்ப ஆம் ஆத்மி கட்சி அவங்க வந்து பிஜேபிக்கு ஒரு சிலர் ஓடி போனா அது குதிரை பேரம். நீங்க ஒரு தேர்தலுக்கு பிந்தைய ஒரு கூட்டணி வச்சுட்டு அவரு விஜய் சார் கொடுக்குறாருன்னா அது நட்பு. சட்டம் என்ன சொல்லுது? இது தப்பா ரைட்டா? குதிரை பேர அரசியல்னு ஒரு விஷயம் இருக்குன்றது சட்டம் சொல்லுது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுக்கு பிடித்தவர்கள் பண்ணா அது குதிரை வேகம், ராஜதந்திரம். உங்களுக்கு பிடிக்காதவங்க பண்ணாங்கன்னா அது குதிரை பேரம்.
அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக எக்ஸ்போஸ் ஆகுறாங்கலாம். ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, அந்த அரசியல் கண்ணியம்னா கிலோ எவ்வளோன்னு கேட்டு வாங்கி விற்றுட்டு போயிடுவாங்க. அரசியல் கட்சி அந்த கொள்கையை அடமானம் வைக்கிறதுல போட்டா போட்டி நடக்குது இப்போ இங்கே தமிழகத்தில். அதனுடைய நீட்சி தான் இது. டெல்லியில் போயிட்டு விஜய் அவர்கள் வந்து ராகுல் காந்தியோ சோனியா காந்தி அவர்களையோ சந்திக்காமல் வந்தாங்க. இதனுடைய அதிருப்தியில் இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்களா, இல்லைன்னு சொன்னால் நம்ம தாவேக்காவை கொஞ்சம் தட்டி வைப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இதுலேருந்து இருக்கா? இல்லை சார், தாவேக்காவை தட்டி வைக்கிற நிலைமைன்றது வந்து ஆல்ரெடி இருக்குங்க. அந்த 5 எம்எல்ஏ நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனை தான். ஆனால் விஜய் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் அவங்க பேசும்போது பார்க்கும்போது நட்பு பாராட்டும்போது அது மாதிரி அந்த எண்ணோட்டம் இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியலை. ஸோ நம்ம பார்க்குறத வச்சு கண் எதிரில் எது இருக்கோ அதுக்கு ஆதாரம் அதை வைத்து பேசிக்கிறோம். திரைமறைவில் என்னென்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது. பட் இன்னொன்று, காங்கிரஸ் வந்து எப்படின்னா உறவாடி தான் கெடுப்பாங்க, தட்டி வைக்கிறது அவங்க ஸ்டைல் கிடையாது. ஒரு விஷயத்தை உறவாடி கெடுக்கிறது அவர்கள் வல்லவர். இங்கே பீகார் எல்லாம் போகிறீங்க, பீகார் ஆர்ஜேடிக்கு அப்படி தான் உறவாடிக்கு எடுத்தாங்க, அகிலேஷ் யாதவை உறவாடிக்கு எடுத்தாங்க, திமுகவை உறவாடிக்கு எடுத்தாங்க. இது மாதிரி நிறைய கட்சிகள் அவங்களுக்கு வரலாறு இருக்கு. ஒரு கட்சி நம்பி வரும், அதை உறவாடிக்கு எடுக்கிறதுல அவர்கள் வல்லவர். ஒரு விஷயத்தை சீக்கிரமாக ஒரு எம்எல்ஏ சொல்ல மாட்டாங்க, ஒரு எம்பி சொல்ல மாட்டாங்க. வேட்பாளர் சீக்கிரமாக தேர்வு பண்ணி சொல்லணும்ல. தொண்டர்கள் கம்மியாகவும் தலைவர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு கட்சி யாரை கேட்டாலும் காங்கிரஸ்ன்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை கடைசி நாள் வரலும் இருக்கும். யாருக்கு எம்எல்ஏ சீட்டு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் அபாண்டமாக நான் எதுவும் பேசல. இந்த நாட்டில் நம்ம கண் முன்னாடி நடந்த விஷயங்களை தான் நான் இப்போ சொல்கிறேன். அது மாதிரி இந்த கடைசி நேரம் வரலும் இழுக்கிறது, ஒரு விஷயத்த ஒரு முடிவு வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லாமல் அதை இழுக்கிறது, இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தான் அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். அதே மாதிரி இப்போ சீட்டு கேட்டிருக்காங்க இல்லையா, ராஜ்யசபா கொடுக்க போறேன்னா, நான் சொல்கிறேன், கண் மூடிக்கிட்டு சொல்லுவேன், கண்டிப்பாக யாரோ ஒரு பெரிய பணக்காரர் இருக்கும், இல்லை யாரோ ஒரு பெரிய லாபி பண்ணுறவங்க தான் கொடுப்பாங்க. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் அந்த வகையறால் இருக்கவங்க தான் அது கொடுப்பாங்க. அது வந்து ஏதோ ஒரு ஏழை பழைக்கெல்லாம் போவார். கண்டிப்பாக ஒரு பெரிய பணம் படைத்தவராக தான் இருப்பார். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு சீட்டு கொடுக்குறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் எம்எல்ஏ எம்பி சீட்டு கொடுக்குறாங்கன்னா பார்த்தா திடீர்னு போய் பார்த்தா அவர் ஒரு ஓட்டு வீட்டில் இருப்பார். இல்லை வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடாக இருக்கும். ஒரு கிச்சன் இருக்கும், ஒரு ஹால் இருக்கும், அவ்வளோதான். ஹால் தான் ரூமு ஹாலு எல்லாம் ஒன்று, ஒரு கிச்சன் ஒன்று இருக்கும், அவ்வளோதான். வேறு எதுவும் இருக்காது. அதெல்லாம் கந்தரவக்கோட்டையில் நம்ம பார்த்துருக்குறோம். தலையில் ஒண்டி தான் ஒரு பணக்கார எம்எல்ஏ. எல்லாமே வந்து ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்க மாட்டாங்க, பல்வேறு வியாபாரங்கள் பண்ணக்கூடிய தன்மையாக இருக்க மாட்டாங்க. இவங்க கட்சியில எல்லாம் மக்கள் கூட பழகிறவங்களா. இப்போ இவங்க கட்சியில எல்லாம் பேங்க்கில் வந்து உள்ளே பூந்து டேட்டாவை எடுத்துக்கிட்டு அந்த டேட்டாவை வேறு யாருக்கும் ஒருத்தர் விற்றது சொல்லி அது சம்மந்தமாக வழக்க நிலுவையில் இருக்கிறவங்கலாம் இந்த கட்சியில் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில். அப்போ டேட்டா திருடுறது நான் பேசுறது, அதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்யறது, அந்த கம்பெனியுடைய சீக்ரெட் எல்லாம் எடுத்து வெளில ஒரு எவ்வளோ மோசமானது, அப்படியெல்லாம் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க தான் இன்றைக்கி தமிழகத்தில் தாவேக்காவுக்கு வந்து ஆதரவாக பேசுகிறாங்க காங்கிரஸ் கட்சியில். அப்போது எந்த மாதிரியான ஆட்கள் பாருங்கள். அதனால் வந்து அவங்க வந்து இப்போ இந்த சமீபமாக திமுக ஆட்சி காலத்துலேயும் நிறைய சிக்கல்கள் இருந்தது. ஒரு மக்கள் சார்ந்த போராட்டம் பேசலை. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இருந்தது. காங்கிரஸ் எதனா ஒரு நிலைப்பாடு எடுத்துச்சா? இல்லை திமுக கிட்ட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அதிகாரம், மக்கள் பிரச்சனை தானே, மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தானே ஆட்சியில் பங்கு வேணும்னு போய் சொல்லிட்டுருங்க. அப்போ அந்த மக்கள் போராட்டம் பண்ணும்போது நீங்கள் இப்போ அன்றைக்கி வந்து ஆட்சியில் பங்கு இல்லை, ஆனால் கூட்டணியில் இருந்தீங்க, இந்த பிரச்சனையை செஞ்சு கொடுக்கலன்னா நாங்கள் கூட்டணி விட்டு வெளியில் போகணும் யாராவது ஒரு காங்கிரஸ்காரங்க பேசியிருப்பீங்க? இல்லை. அப்போது இந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுற தன்மை இருக்குது பார்த்தீங்களா, பிரமாதம் காங்கிரஸ். அதனால தான் தலைவர்களே இதை பண்ணுற காரணத்தினால ஒரு 15 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ சென்றால் ஃபஸ்ட்டு போய் மற்ற கட்சியில் சேர்றது பாஜக, அது காங்கிரஸ் எம்எல்ஏக்கு ஈஸி. நீங்கள் என்ன பழக்கம் பண்ணி விட்றீங்க, யார் கூட வேணால் சேர்ந்துக்கலாம், யார் கூட வேணால் போய்க்கலாம் அப்படின்றத நீங்கள் பழக்கம் பண்ணி விட்றீங்க. மேலே முன்னுதாரணமாக நீங்களே பண்ணுறீங்க. முன்னுதாரணம் இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் என்ன இருந்துச்சு முன்னுதாரணம், இது யார் பழக்கம் பண்ணி விட்டார்? ராகுல் காந்தியை பழக்கம் பண்ணி விட்டார். நாளைக்கு மேபி 2029 2031 தேர்தலில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எம்பி ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 10 பேர் வந்து பிஜேபி நாளைக்கு கூப்பிடுதுன்னா போயிடுவாங்க, அதிமுக கூப்பிட்டா போயிடுவாங்க, திமுக கூப்பிட்டா போயிடுவாங்க. இது நடக்குது, எல்லா மாநிலத்திலும் நடந்திருக்கு. இப்போ தமிழகத்தில் இப்போ தானே ஆரம்பித்து வச்சுருக்காங்க, அதுவும் சிறப்பாக. இப்போ குதிரை பேரன்றது தாவேக தலைவர் ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு விஷயம் ஒரு மோசமான அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு தான் ஒன்ஸ் யாருன்னா ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வியாபாரம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். எல்லாமே வியாபாரம் ரொம்ப வேகமாக நடக்கும். ஊழல்ன்றது தமிழ்நாட்டுக்கு புதுசா? போட்டியில் ஊழல் பண்ணுறீங்க. உங்கள் கட்சி கொள்கை ஒவ்வொரு கொள்கை வச்சுப்பீங்க, ஆனால் ஊழல் பண்ணுன்ற அந்த ஒத்த கொள்கையில் எல்லாரும் ஒன்றா தானே இருக்கிறீங்க. இப்போ வேகமாக நடக்குதுல்ல ஊழல்ன்றது. அதே மாதிரி இப்போ குதிரை பேர அரசியலும் இன்றைக்கி வந்து விஜய் சார் வந்து பழக்கம் பண்ணி விட்டார்.
தமிழக அரசியல் கொண்டு வந்து விட்டார். அது குதிரை பேரமா இல்லை குதிரை வேகமான்னு கோர்ட்டு முடிவு பண்ணோம். ஆனால் இன்னைக்கு தேதியில் அந்த குற்றச்சாட்டு என்பது இருக்கிறது. தமிழகத்திலேயோ இல்லை மொத்த இந்தியாவில் வந்து குதிரை பேர அரசியல் இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாது. நிறைய தீர்ப்புகள் வந்து இந்த மண்ணில் அந்த பிரச்சனை இருக்குது, அதை விமர்சனமாக வைக்கிறோம். இந்த விமர்சனம் கூட இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.